இன்னைக்கு இந்த மணற்கேணி ஆய்விதழ் நடத்தக்கூடிய 12வது ஆய்வு வெளியில எனக்கு பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ராணிமேரி கல்லூரியிலுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் கஸ்தூரிபாய் அவர்களுக்கும், வேதியியல் துறை உதவி பேராசிரியர் அருணா அவர்களுக்கும் மற்றும் மணற்கேணி ஆய்விதழுக்கும், இந்த ஆய்வு கூட்டத்துல கலந்திருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதல்லயே நான் சொல்லிக்கிறேன். என்னை பத்தி அறிமுகம் செய்து வச்சுட்டாங்க மேம். என்னுடைய ஆய்வு தலைப்பு அப்படின்னும் போது தொல்காப்பியமும் கேரள பாணினியமும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வாகவும் நான் எடுத்திருக்கிறேன். மேம் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசலாம். நல்லா கேக்குது. முனைவர் பட்ட ஆய்வுக்காகவும் தொல்காப்பியத்தையும் கேரள பாணினியத்தையும் ஒப்பிடுறதா தான் என்னுடைய ஆய்வுகளை நான் எடுத்திருக்கிறேன். இதுல இந்த ஆய்வு வெளிக்காக நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த தொல்காப்பியத்திலையும் கேரள பாணினியத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான புணர்ச்சி அப்படிங்கிறத மட்டும் ஆய்விட்டு அதுல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத உங்க முன்னாடி முன்வைக்கிறதுக்காக இந்த ஆய்வு வெளியில நான் எடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆய்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கேரள பாணினியத்துல இருக்கக்கூடிய புணர்ச்சியும் கேரள பாணினியத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 6 இயல்களில் கூறப்பட்டுள்ள புணர்ச்சி விதிகளோட எந்தெந்த இடத்துல பொருந்தி இருக்கு. அப்போ 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய சாரம் இன்னமும் எவ்வளவு கேரள பாணினியத்துல இருக்கு, இப்பவும் மலையாள மொழியில எவ்வகையான தமிழினுடைய இலக்கண தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதா என்னுடைய ஆய்வினுடைய நோக்கம். இதனுடைய முதன்மை சான்ற ஆதாரங்களா நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, முதன்மை ஆதாரங்கள் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், கேரள பாணினியம் தமிழ் மொழிபெயர்ப்பு மற்றும் மலையாள மூலம், இரண்டுத்தையும் முதன்மை ஆதாரமாகவும், துணைமை ஆதாரங்களா தொல்காப்பியத்திற்கும் கேரள பாணினியத்தை பற்றியும் எழுந்த பல கட்டுரைகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வேடுகளையும் மற்றும் தமிழ் மற்றும் மலையாள பிற இலக்கணங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறேன் துணைமை ஆதாரங்களாக. என்னுடைய ஆய்வினுடைய சிக்கல் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, 2 நூல்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நெடுங்கால இடைவெளி அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆய்வினுடைய சிக்கல். இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தோன்றிய இந்த கேரள பாணினியத்துல எந்த அளவுக்கு தொல்காப்பியத்தினுடைய சாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது எவ்வளவு தூரம் மாறி இருக்கலாம் அப்படின்னும் போதும் இந்த மாற்றத்துக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது சிக்கல். இதை நோக்கியதுதான் என்னுடைய கருதுகோளும். இந்த ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்னா 2 அணுகுமுறைகளை நான் கையாளுறேன். ஒண்ணு இரண்டும் ஒப்பீடு அப்படிங்கிறதுனால ஒப்பீட்டு ஆய்வு அணுகுமுறையையும், கூடவே இது ஒவ்வொரு இலக்கணத்தையும் விளக்கி சொல்வதற்காக விளக்கமுறை ஆய்வு முறையையும் என்னுடைய ஆய்வுல நான் கையாண்டிருக்கேன். இப்போ ஆய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலை பத்தி நம்மளுடைய தமிழ் உலகுல தமிழ் ஆய்வு சூழல்ல பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சதுதான். தொல்காப்பியம்ங்கிறது ஒரு 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட கிட்டத்தட்ட 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக இருக்கலாம்னு பல அறிஞர்களும் கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தொல்காப்பியம். அது புணர்ச்சி அப்படிங்கிற ஒன்ன எப்படி பேசுது அப்படின்னா, எழுத்ததிகாரத்துல 6 இயல்கள்ல புணர்ச்சி அப்படிங்கிற ஒன்ன பேசுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதை தவிர்த்துட்டு கேரள பாணினியம் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்துக்கு பெரும் புதிய ஒரு விஷயமா இருக்கலாம், பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால என்னுடைய இந்த உரையில கேரள பாணினியம் பற்றிய செய்தியையும் மலையாள இலக்கணம் பற்றிய செய்தியும் ஒரு தொகுப்பா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை முதல்ல கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, மலையாள மொழி மற்றும் கேரள பாணினியம் பற்றிய இந்த அறிமுகம் அப்படிங்கிறதுல தமிழ் மொழியினுடைய கிளை மொழியா சேர நாட்டு தமிழ் என்ற பெயர்ல தான் மலையாளம் வழங்கப்பட்டிருக்கு. அது வடமொழி கலப்பினை உள்வாங்கி தனி ஒரு மொழியா வளருது. அப்படி வளரும் போது அதற்கு மலையாழ்ம என்ற பெயர் தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த மலையாண்மை அப்படிங்கிற பெயர் பிற்காலத்துல மலையாளம் அப்படிங்கிற நாட்டினுடைய பெயராக மாறியிருக்கு. மலையாளம் அப்படிங்கறத நாட்டினுடைய பெயரா தான் கேரள பாணினி குறிப்பிட்டிருக்கிறாரு. மலையாண்மை அப்படிங்கிறது மலையாளம் அப்படிங்கிற
பெயராக வந்து பிற்காலத்துல திரிந்திருக்கிறதா வந்து கேரள பாணினியே வந்து சொல்லியிருக்கிறார். பிற்காலத்துல எழுந்த ஜார்ஜ் மார்த்தன் அப்படிங்கிறவர் எழுதின மலையாழ்மையோட வியாகரணம் அப்படிங்கிற நூலினுடைய பெயரையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்க மலையாழ்மை அப்படிங்கிற பழைய மலையாளத்தினுடைய பெயரை தான் வந்து ஜான் மார்த்தன் வந்து கையாண்டிருக்காரு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, சங்க காலம் தொட்டு கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து கேரளத்துல உலக வழக்கு மொழியும் செய்யுள் வழக்கு மொழியும் தமிழாதான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பேராசிரியர் இளங்குளம் குஞ்சன் பிள்ளை வந்து தன்னுடைய சாகித்ய சரித்திர சங்கிரகம் அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதுல இருந்து தமிழ் மொழி வந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு பின்னாடி 16ஆம் நூற்றாண்டுலதான் வந்து எழுத்தச்சன் துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிறவர் தான் மலையாள மொழிக்கு வட்டெழுத்தையும் தமிழ் கிரந்தத்தையும் கலந்து ஒரு எழுத்து உருவாக்கத்தை உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மலையாள மொழியில வட்டெழுத்து கிரந்தம் வட்டெழுத்து கிரந்தம் மற்றும் வடமொழி எழுத்துக்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான மொழியை கையாளல. அப்போ துஞ்சத்து எழுத்தச்சன் தான் தன்னுடைய நூலுல 51 எழுத்துக்களால் ஆன ஒரு நூலை மொத்தத்தையும் வந்து அவர் படைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து மலையாள எழுத்துக்கள் என்று தனியா ஒன்று வந்து உருவாகி வருது. மலையாளத்துல முதல் இலக்கியமா கிபி 14ஆம் நூற்றாண்டுல தோன்றிய ராமசரிதத்தை கூறுவாங்க. ஆனாலும் அதற்கு முன்னாடியே மணிப்பிரவாள இலக்கியங்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றியதாக பேசா அருள்ராஜ் வந்து மலையாள இலக்கண வரலாற்றுல கூறுறாரு. லீலா திலகம் அப்படிங்கிறது வந்து அடுத்து 14ஆம் நூற்றாண்டுல தோன்றிய இலக்கணம். அந்த லீலா திலகம் 14ஆம் நூற்றாண்டுல தோன்றதுக்கு முன்னாடியே உண்ணநீலி சந்தேசம், உண்ணநீலி சரிதம், உண்ணியச்சி சரிதம், வைசிக தந்திரம், உன்னிச்சிறிதேவி, அனந்தவர்ணம் ஆகிய மணிப்பிரவாள இலக்கியங்கள் இருந்திருக்கு அப்படின்னும் அதனை அடிப்படையாக கொண்டு அவற்றிற்கு இலக்கணம் எழுதப்படணும் அப்படிங்கிறதுக்காக உருவானதா லீலா திலகம் இருக்கலாம் அப்படின்னு பேசா அருள்ராஜ் வந்து கருதுறாரு. லீலா திலகம் மலையாள மொழிக்கு வடமொழியில இயற்றப்பட்ட இலக்கணம் அப்படிங்கிறது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா தான் மலையாளத்துல மொழிபெயர்த்து இப்ப வழங்கிட்டு வராங்க. லீலா திலகத்துக்கு அப்புறமா வந்துட்டு மலையாளத்துல எழுந்த இலக்கணம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல ஹெர்மன் குண்டட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானியரால உருவாக்கப்பட்ட மலையாள பாஷா வியாகரணம் அப்படிங்கிற நூல் தான் வந்து அதற்கு பிறகு எழுதப்பட்டது. இந்த இலக்கணத்தை அவர் எதற்காக எழுதின அப்படிங்கறத அவருடைய நூல்ல சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, அம்மொழிக்கு இலக்கணம் மலையாள மொழி அறிஞர் எவரும் அம்மொழிக்கு இலக்கணம் எழுத முன்வராததால் தான் மலையாள மொழிக்கு மலையாள மொழியிலேயே இலக்கணம் வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து மலையாள பாஷா வியாகரணம் அப்படிங்கிற நூல்ல வந்து குண்டட் அவர்கள் கூறியிருக்கிறார். இதுல இருந்து அதற்கு முன்னாடி வரைக்கும் மலையாள மொழிக்கு மலையாளத்துல வந்து இலக்கணம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. இதற்கு அடுத்து வந்து கேரள பாணினியம் உருவாகுது. கேரள பாணினியத்துக்கு முன்னாடியே வந்து டி.எம். கோவுண்ணி நெடுங்காடு எழுதிய கேரள கௌமுதி அப்படிங்கிற இலக்கண நூல் வெளிவந்திருக்கு 1875. ஆனா வந்து அவை வந்து ரொம்ப பிற்காலத்துல கேரள பாணினியம் வெளியானதுக்கு பிறகுதான் வந்து வெளியீட்டுக்கு வருது. அதனால அதனுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாவே குறைஞ்சிட்டு வருது கேரள பாணினியத்துக்கு அப்புறமா. கேரள பாணினியம் வந்து ஏ.ஆர். ராஜராஜவர்மாவால இயற்றப்பட்டது. ஏ.ஆர். ராஜராஜவர்மா 19-20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கிறாரு. 1863 இருந்து 1918 வரை வாழ்ந்திருக்கிறாரு. இவர் 1895 தான் வந்து கேரள பாணினியத்தை வந்து முதல்ல வந்து எழுதுறாரு. அதற்கு அப்புறமா 1917 1895 எழுதின கேரள பாணினியம்ங்கிற பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு அதனுடைய உள்ளடக்கம் உரை எல்லாத்தையுமே மாத்தி பெயர் ஒற்றுமை மட்டும் வச்சிருக்கக்கூடிய புது இலக்கணமா வந்து 2ஆம் பதிப்பை வந்து கேரள பாணினி கொடுக்கிறாரு. அந்த 2ஆம் பதிப்பினுடைய மொழிபெயர்ப்பை வந்து 1977 மா இளைய பெருமாள் கேரள பல்கலைக்கழகம் மூலமா செஞ்சிருக்கிறாரு. அததான் வந்து நான் என்னுடைய முதன்மை ஆதாரமா எடுத்துக்கிட்டு என்னுடைய ஆய்வை நான் செய்துகிட்டு வரேன். கேரள பாணினியத்துல வந்து மலையாள மொழியும் நாடும் அப்படிங்கிற முதல் அறிமுகமும் புணர்ச்சி அதிகாரம், பெயர் அதிகாரம், வினையடி சொல்லதிகாரம், வேதக சொல்லதிகாரம், இடைச்சொல்லதிகாரம், அடிச்சொற்கள், எச்சவியல் என்ற இத்தனை சொற்களின் தோற்றம் என்ற 8 வகை பகுப்புகள் வந்து கேரள பாணினியத்துல இருக்கு. இதுல மலையாள மொழிகளினுடைய முதன்மை இலக்கணங்களாக வந்து எதையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா லீலா திலகம், மலையாள பாஷா வியாகரணம், கேரள பாணினியம். இதுல லீலா திலகம் அப்படிங்கிறது வடமொழியில இயற்றப்பட்ட நூல்.
மலையாள பாஷா வியாகரணம் என்பது ஜெர்மானியரால் மலையாளத்திற்கு இயற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல். அதனுடைய இலக்கண அமைப்பு ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய இலக்கண அமைப்பு முறைகள்ல தான் வந்து மலையாளத்துக்கு வந்து அவர் வந்து இலக்கணத்தை வகுத்திருக்கிறாரு. மூன்றாவதா இருக்கக்கூடியது கேரள பாணினியம். இந்த சிறப்பு பெற்ற கேரள பாணினியம் இப்ப வரைக்குமே பள்ளிகள்லயும் கல்லூரிகளிலும் கேரளத்துல வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படக்கூடிய ஒரு நூலா இருக்கு. அத வந்து என்னுடைய ஆய்வினுடைய முதன்மை ஆதாரமா நான் வந்து எடுத்திருக்கிறேன். இதுல புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புணர்ச்சிய தொல்காப்பியம் எப்படி சொல்லுது அப்படின்னா, புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்ற 6 இயல்களுக்கு கீழே வந்து புணர்ச்சிய தொல்காப்பியர் பேசியிருக்கிறார். ஆனா கேரள பாணினி புணர்ச்சிய வடமொழி இலக்கண மரபுல பின்பற்றி சந்தி அப்படிங்கிற ஒரு இலக்கண சொல்ல வந்து அவர் பயன்படுத்துறாரு. புணர்ச்சிக்கு ஈடாக அந்த சந்திங்கிற சொல் பயன்படுத்தி சந்தி பிரகரணம் அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள புணரியல், பதவியல், பகுதி விகுதிகள் என்ற 3 பிரிவுகள்ல வந்து புணர்ச்சியையும் மற்ற பிற எழுத்ததிகார செய்திகளையும் வந்து அவர் கேரள பாணினி பேசியிருக்கிறார். இப்போ புணர்ச்சின்னு பார்க்கும்போது மொழியில சொற்கள் சேரும் போது நிலைமொழியினுடைய நிறுத்த சொல்லினுடைய ஈரும் வருமொழியின் குறித்து வரு கிளவியினுடைய முதலும் புணர்வது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தொல்காப்பியம் புணர்ச்சியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, புணர்ச்சியை எழுத்து வகையால வந்து 4ஆக பிரிக்குது தொல்காப்பியம். என்னென்ன அப்படின்னா, உயிர் இரு சொல் முன் உயிர் வரு வழியும், உயிர் இரு சொல் முன் மெய் வரு வழியும், மெய் இரு சொல் முன் மெய் வரு வழியும், மெய் இரு சொல் முன் உயிர் வரு வழியும் என்று இவ்வென அறிய கிளக்கும் காலை நிறுத்த சொல்லே குறித்து வரு கிளவி என்று ஆயீர் இயல புணர்நிலை சொட்டே அப்படின்னு தொல்காப்பிய 108வது நூற்பா வந்து குறிப்பிடுது. இதையே கேரள பாணினியும் வந்து ஒத்துக்கிறாரு. அவருடைய கருத்தையும் என்ன சொல்றாருன்னா, உயிர் புணர்ச்சி, உயிர் மெய் புணர்ச்சி, மெய் உயிர் புணர்ச்சி, மெய் புணர்ச்சி அப்படிங்கிற 4 வகையில வந்து எழுத்துக்கள் உயிர் மெய் சேர்வதை ஒப்பு கொண்டு அமையுது அப்படின்ட்டு வந்து கேரள பாணினி சொல்லியிருக்கிறார். வடமொழி இலக்கண ஆசிரியர்கள் பகுத்தது மாதிரியே மலையாளத்துல இன்னொரு வகையான புணர்ச்சி வகைகளும் இருக்கு. என்ன அப்படின்னா, பொது புணர்ச்சி. பொது புணர்ச்சியை 2 இட வேறுபாடு கருதி பார்க்கும்போது பத இறுதி புணர்ச்சி, மொழி இறுதி புணர்ச்சி, இருநிலை புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த காலத்துல வந்து அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மொழியியல்ல வந்து வகுக்கிறாங்க. தொல்காப்பியம் புணர்ச்சியை வந்து புணரும் சொற்களினுடைய அடிப்படையில வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, வரக்கூடிய விகாரங்கள் மாற்றங்களை கொண்டு என்ன சொல்லுது அப்படின்னா, 3 திரிபிடன் 1 இயல்பன ஆங்கன் 4 மொழிப்புணர் இயல்பே என்று 4 வகையாக கூறுகிறது தொல்காப்பியம். இதற்கு மேலும் அந்த 3 திரிபு என்பதனை வந்து மெய்பிரிதாதல், மிகுதல், குன்றல் என்று இவ்வென மொழிப திரியுமாறே என்று நூற்பா மூலமா சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பியர். சோ இயல்பு, திரிபு அப்படிங்கிற 3ஐயும் சேர்த்து 4 வகை அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. கேரள பாணினியும் வந்து 4 வகை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இயல்பு அப்படிங்கிற ஒன்ன வந்து அவர் புணர்ச்சிக்கான ஒரு விஷயமா அவர் எடுத்துக்கல. அதுக்கு பதிலா திரிபா இருக்கக்கூடியதை வந்து 4ஆ பகுக்கிறாரு. தமிழ்ல இருக்கக்கூடிய மெய்பிரிதாதல், மிகுதல், குன்றல் அப்படிங்கறதோட சேர்த்து இரட்டல் அப்படிங்கிற ஒன்றையும் வந்து கேரள பாணினி பேசியிருக்கிறாரு. அவர் எந்த சொற்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா, லோபம் என்பது குன்றலையும், ஆகமம் அப்படிங்கிறது தோன்றலையும், துவித்தம் அப்படிங்கிறது இரட்டலையும், ஆதேசம் அப்படிங்கிறது மெய்பிரிதாதல் என்ற 3 சொற்களையும் உணர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்களாக அமைகிறது. இவர் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிற ஒன்றை வந்து தனியா பேசல அப்படின்னாலும் பின்னாடி விகார புணர்ச்சியை பத்தி பேசிட்டு வரும்போது அங்க எந்தெந்த சொற்கள் இந்த விகாரங்கள் அமையாம இயல்பாகவே வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேரள பாணினி கொடுத்துட்டு இருக்காரு. அது வந்து என்ன அப்படின்னா, கேரள பாணினியத்தில் இருக்கக்கூடிய 10வது நூற்பாவும் 14வது காரிகைகள், இந்த 2 காரிகைகளும் வந்து இயல்பு புணர்ச்சி என்பதை பத்தி கூறுகிறது. யவாகமம் நிபாதத்தில் ஸ்வரத்திங்கள் அசுந்தரம் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ய வ ஆகமம், யகரம் வகரம் என்ற எழுத்துக்கள் தோன்றுவது இடைச்சொற்கள்ல வந்து வரக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம பின்னாடி இன்னமும் விரிவா பார்க்கலாம். இப்ப புணர்ச்சி வகையில இருக்கக்கூடிய புணர்ச்சி வகைகளை லோபம், ஆகமம், துவித்தம், ஆதேசம் அப்படிங்கிற 4 வகையில கேரள பாணினி விளக்கிட்டு வருறாரு. இத வந்து நான் சில
பிரிவுகளுக்கு கீழே வந்து இதை எடுத்து சொல்ல போறேன். அதனுடைய முதல் வகை வந்து குற்றியலுகரம். குற்றியலுகரம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒண்ணு. எழுத்ததிகாரத்துல பெரும் பங்கு வகிக்கிறது குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். சார்பெழுத்துக்கள் குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பாற்புள்ளியும் எழுத்தோர் அன்ன என்று தொல்காப்பியர் கூறக்கூடிய சார்பெழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய குற்றியலுகரம், அது புணர்ச்சியில வரும்போது எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத குற்றியலுகர புணரியல் அப்படிங்கிற ஒரு இயலையே அமைச்சு தொல்காப்பியர் விரிவா பேசியிருக்கிறார். ஆனா கேரள பாணினி கிட்ட வரும்போது மலையாள மொழியில குற்றியலுகரம் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஏன்னா குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் இங்கே மாறி மாறி வரும் மொழி முழுசும். அப்படி இருக்கும்போது இவர் புணர்ச்சியில எவ்வளவு தூரம் குற்றியலுகரத்தை கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, மலையாள மொழியில ஸ்வரத்தின் முன்பு லோபிக்கும் சம்பிருதம் வியர்த்தமாகையால் அதினே ஸ்வரமாயிட்டே வகவைக்கெண்ட சந்தியில் என்று கேரள பாணினிய நூற்பா சொல்லுது. இதுல ஸ்வரம் அப்படிங்கிறது உயிரையும், லோபிக்கும் என்பது கெடுக்கும் அப்படிங்கிறதையும், சம்பிருதம் குற்றியலுகரத்தையும், சந்தி என்பது புணர்ச்சியையும் குறிப்பிடுகிறது. இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புணர்ச்சி ஏற்படும் போது வரும் மொழியில உயிர் வருது அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரத்தை உயிராகவே கணக்கில் வைக்க வேண்டாம். ஏன்னா வருமொழியில வரக்கூடிய உயிரை வந்து இந்த நிலைமொழி ஈற்றில இருக்க குற்றியலுகரம் போனதும் நிற்கக்கூடிய மெய் ஏத்துக்குது அப்படிங்கிறதுனால அந்த குற்றியலுகரத்துல இருக்கக்கூடிய உகரத்தை உயிராவே கணக்கில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற இந்த ஒரு நூற்பாலதான் வந்து குற்றியலுகரத்தை பத்தின விரிவான செய்தியை இவர் பேசியிருக்கிறார். இத வந்து தொல்காப்பியர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த நூற்பால கொடுத்த இதே செய்திய தொல்காப்பியத்துல இருக்கு. என்னன்னா, குற்றியலுகரமும் அற்றென மொழிப அப்படின்னு தொல்காப்பிய 106வது நூற்பா வந்து சொல்லுது. என்னன்னா, புள்ளியீறு போல உயிர் ஏறுவதற்கு குற்றியலுகரம் இடம் தரும் அப்படின்னு இந்த நூற்பாவிற்கு உரை எழுதி இருக்கக்கூடிய இளம்பூரணர் வந்து இந்த நூற்பாவுக்கு உரை சொல்றாரு. புள்ளியீறு போல, மெய் எழுத்து போல உயிர் ஏறுவதற்கு இடமாக தன்னை குற்றியலுகரம் அமைத்துக் கொள்ளும் அப்படின்னு இளம்பூரணர் சொல்லியிருக்கிறார். ஆனா மலையாளத்துல மாதிரி தொல்காப்பியத்துல குற்றியலுகரத்தினுடைய உகரத்தை ஒரு உயிராகவே எடுத்துக்கொள்ளாத மாதிரியான செய்திகள் எதுவும் தொல்காப்பியத்துல காணப்படல. இத புணர்ச்சி வகையில சேர்க்க முடியாத அளவுக்கு கேரள பாணினி தான் வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்த தலைப்பு உடம்படுமை. உடம்படுமை அப்படின்னும் போது எழுத்து வகையால அமைந்த 4 வகை புணர்ச்சியில வந்து ஒன்றுதான் வந்து உயிர் புணர்ச்சி. இத வந்து கேரள பாணினி உயிர் புணர்ச்சி அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த உயிர் புணர்ச்சியில உயிரும் புணரும் போது சில இடங்கள்ல நிலைமொழியில ஈற்றில் இருக்கக்கூடிய உக்குரல் மெய் விட்டு ஓடும், பிறவற்றில உடம்படுமை தோன்றும். இந்த 2 உயிர்களை உடம்படுத்தும் மெய்கள் தான் வந்து உடம்படு மெய்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த உயிர்கள் தனித்து ஒலிக்கும் ஆற்றல் பெற்றமையால 2 உயிர்களை சேர்த்து ஒலிக்கும் போது முயற்சி சிக்கல் ஏற்பட்டு விட்டிசைத்தல் நிகழ்கிறது. இந்த விட்டிசைத்தல் அப்படிங்கிற இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக தான் உடம்படுமை என்று சொல்லக்கூடிய யகரமும் வகரமும் புணர்ச்சிக்கு இடையில வந்து இடம்பெறுது. அந்த உடம்படுமைய தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்படு மெய்யின் உருவு குழல் வரையார் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. இதுல இந்த நூற்பாவிற்கு உரை வழங்கிய இளம்பூரணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இகர வீரும் ஈகார வீரும் ஐகார வீரும் யகர உடம்படுமை கொள்வன அல்லனவெல்லாம் வகரமை கொள்வன என கூறுகிறார். ஏன்னா தொல்காப்பியர் உடம்படுமை என்பதனை பற்றி சொல்லும் போது உடம்படுமை என்பன ஒன்று கொள்ளும் என்பது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரே தவிர்த்து யகரம் வகரம்னோ அந்த யகர வகரம் எங்க இடம்பெறும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லல. அதை இளம்பூரணர் தான் சொல்றாரு. இளம்பூரணர் சொன்ன கருத்தையே ஏத்துக்கிட்டு பின்னாடி வந்த நன்னூலார் அதை ஒத்துக்கிறார். அவர் ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் முன் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு நன்னூல் எழுத்ததிகார 162வது நூற்பாவில வந்து குறிப்பிடுறாரு. இவர் ஏகார வீறு யகரம் வகரம் ஆகிய 2ஐயும் உடம்படு மெய்யாக பெறும் என்று கூறுகிறார். இதே கருத்தையே வீரசூழியம், முத்துவீரியம், நேமிநாதம், இலக்கண விளக்கம் ஆகிய நூல்களும் கூறுது. தொன்னூல் விளக்கம் ஏகார வீச்சுக்கு யகர உடம்படுமை மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுது. வெங்கடராசலு ரெட்டியார் இந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய
உயிர் வரு வழியே உருவுகுழல் வரையார். அந்த வரையார் அப்படிங்கிற சொல்ல வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்படு மெய்யிட்டு எழுதுதல் தொல்வழக்கன்று எனவும், தொல்வழக்கன்றாயினும் ஆசிரியர்கள் அவ்வழக்கினை ஏற்றுக்கொண்டனர் எனவும் போதரும் என்று தொல்காப்பிய புணரியல் உரைவளத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. பக்கம் 136 137. இந்த வெங்கடராசலு ரெட்டியார் கூறக்கூடிய செய்திப்படி பிற்காலத்துல அதாவது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி உடம்படுமை இல்லாம எழுதிய வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சான்றா நமக்கு கிடைக்கப்பட்ட பழந்தமிழ் கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு நம்ம சான்றா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல கொடுக்கப்பட்ட செய்தியில வெள்ளரை நிகமதோர் கொடியோர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடியோர் அப்படின்னு கொடுக்க வேண்டிய அந்த இடம் கொடி ஓர் அப்படின்னு தனியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இடையில உடம்படுமை இடம் பெறவில்லை அப்படிங்கிற செய்தியையும் இங்க பதிவிடுற. அடுத்து யகர வகரம் அப்படிங்கிறது மலையாளத்துல எப்படி தோன்றுது அப்படின்னா, தமிழ் மொழியில நிலைமொழி ஈற்று உயிர் இகரம் ஈகாரம் ஐகாரமா இருந்தா யகரமும், உகரம் ஊகாரமா இருந்துச்சுன்னா வகரமும் வரும் அப்படிங்கிறதுதான் தமிழ் மொழியினுடைய இலக்கணம். ஆனா மலையாளத்துல இது வரக்கூடிய எழுத்துக்களை கொண்டு அமையாம வரக்கூடிய ஒலிகளை கொண்டு அமையுது. அது எப்படி அப்படின்னா, யகரமை வகரமை தோன்றும் விதத்தை எப்படி சொல்லுதுன்னா, நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்று உயிர் அன்ன ஒளியாக இருந்தால், அன்னத்தை தட்டி வெளிவரக்கூடிய உயிராக இருந்துச்சுன்னா அதற்கு யகரமும், இதழை தட்டி இதழின் ஒலிப்பு முயற்சியோடு வெளிவருது அப்படின்னா அந்த உயிருக்கு வகரமும் உடம்படுமையாக வரும்னு சொல்லுது. உடம்படுமை அப்படிங்கிற சொல்ல கேரள பாணினியம் பயன்படுத்தல. யகரம் வகரம் ஆகமம் அப்படிங்கிற சொல்லதான் கேரள பாணினி பயன்படுத்துறாரு. இங்க அன்ன ஒலிகள் அப்படின்னு கேரள பாணினி குறிப்பிடக்கூடிய சொற்கள் ஒலிகளை தமிழ்ல வாசிக்கும் போது சில சிக்கல்கள் உள்ளது மாதிரிதான் தெரியும். என்னன்னா, அகரம் ஆகாரம், இகரம் ஈகாரம், எகரம் ஏகாரம் ஐகாரம் என்ற 7ம் அன்ன ஒலிகள் என்றும், இதழ் ஒலிகள்ல மறுபடியும் அகரம் ஆகாரம், உகரம் ஊகாரம், உகரம் ஓகாரம் ஔகாரம் என்ற 7 ஒலியையும் குறிப்பிடுறாரு கேரள பாணினி. இதுல அகரம் ஆகாரம் இதழ் ஒலியிலையும் வருது, அன்ன ஒலியிலையும் வருது. இது எப்படி அப்படின்னா, மலையாளிகள் வடமொழி இலக்கண அமைப்பிலிருந்து கடன் வாங்க பெற்ற சொற்கள்ல மிருது அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய க அப்படிங்கிற ஒலி, அதாவது க க க, இந்த 3வது அடுக்குல இருக்கக்கூடிய அந்த ஒலிகளுக்கும் தமிழ் மொழியிலிருந்து கடன் வாங்க பயன்படுத்தக்கூடிய ய ல ரா அப்படிங்கிற எழுத்துக்களுக்கும் பக்கத்துல அகரம் வருது அப்படின்னா அந்த அகரத்தை அந்த எழுத்துக்களோட வரக்கூடிய அகரத்தை அவங்க எகரமா ஒலிக்கிறாங்க. அந்த அகரத்துக்கும் எகரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒலிகளை தான் தாளவ்யம் அன்ன ஒலி அப்படின்னு கேரள பாணினி குறிப்பிட்டிருக்கிறாரு. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் சொல்லக்கூடிய ரவி என்ற சொல்ல மலையாளத்துல ரெவி அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. இதுதான் தாளவ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒளி முயற்சியை பத்தின நூற்பா என்ன, காரிகை கேரள பாணினிய காரிகைன்னு பார்க்கும்போது, வர்ஜிப்பு ஸ்வரசம் யோகம் யாவா சேர்த்து யதாவலே, பூர்வம் தாளவியமானெங்கில் யகாரம் அதில் ஏக்கனம், பூர்வம் ஓஷ்டியஸ்வரம் வந்தால் வகாரம் சேர்த்து கொள்ளுகா. இதுல ஸ்வரம் என்பது உயிர், பூர்வம் அப்படிங்கிறது நிலைமொழி, தாளவியம் என்பது அன்ன ஒலி, ஓஷ்டியஸ்வரம் என்பது இதழொலி. அதன் பிறகு சுட்டின் முன்னர் யகரம் வகரம் எவ்வாறெல்லாம் அமைகிறது அப்படிங்கறத பார்க்கும்போது, தமிழ்ல அகர இகர உகரம் அப்படிங்கறத சுட்டுன்னு சொல்றோம். ஆனா கேரள பாணினி அகரம் இகரம் எகரம் அப்படிங்கறத சுட்டுன்னு சொல்றாரு. எகரம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில வினாவாதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்ல தொல்காப்பியர் சுட்டின் முன்னர் உயிர் வரின் வகரமே சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நூற்பாவா உயிர் முன் வரினும் ஆயியல் தெரியாது அப்படின்னு தொல்காப்பிய எழுத்ததிகார 207வது நூற்பா காணப்படுது. அதாவது உயிர்க்கு முன்னாடி சுட்டின் முன்னாடி உயிர் வரும்போது அங்கே வகரம் மட்டும்தான் வரும், யகரம் தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்றாரு.
அது இகரமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வகரம் தான் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தையே கொஞ்சம் மாற்றி வகாராகமமே சேரும் சுட்டெழுத்துக்கள் முன்னிலும் அப்படின்னு கேரள பாணினிய 9வது காரிகை சொல்லுது. இங்க அவர் கொடுக்கக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஆ கூட்டல் அன் அவன், ஈ கூட்டல் அன் இவன், ஏ கூட்டல் அன் எவன் என்பதுதான். இங்க நம்மளுடைய தமிழ் மொழியில அவன் இவன் உவன் அப்படிங்கறத பாலரி வந்த உயர்திணை பெயர் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்களே தவிர்த்து அவன் அப்படிங்கிற சொல்ல அ அன் அப்படின்னு பிரிக்கக்கூடிய வழக்கம் தமிழ் மொழியில இல்ல. அத கேரள பாணினி செய்திருக்கிறார். புணர்ச்சியை பத்திய பேசக்கூடிய பல எடுத்துக்காட்டுகள்ல அவர் கொடுத்திருக்கிறது பெரும்பாலும் அகப்புணர்ச்சி, அதாவது பத இடை புணர்ச்சியாதான் வந்து அவர் எடுத்துக்காட்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டே வராரு. மலையாளத்துல ஒரு உருவின் பின்னாடி முதலில் வரக்கூடிய இரட்டிய ககரத்தின் முன் வரும் அன்ன உயிர்ப்பு பின்பும் யகரம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி வந்து தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா, வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒரு வழி ஒற்றைடை மிகுதல் வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் 115வது நூற்பாவுல சொல்றாரு. இதேதான் வந்து மலையாளத்துல சொல்லப்படுது. அதுல ஒரு மாற்றம் இருக்கு. என்ன அப்படின்னா, இரட்டிய ககரம் முன் வரும்போது அப்படின்னு. நம்மளுடைய தமிழ்ல உருபுகளாக வரும்போது வேற்றுமை உருவுக்கு ஒற்றை ககரங்கள் தான் இருக்கு. இங்க வந்து இரட்டிய ககரம் அப்படின்னும் போது மொழியினுடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வேற்றுமை உருவுகள்ல மாற்றங்களை வந்து கேரள பாணினி குறிப்பிட்டிருக்கிறாரு. கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவோட இக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு உருபாவே 4ஆம் வேற்றுமை உருவுக்கு வந்து இருக்கிறத நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ அங்க இரட்டிய ககரம் வரும்போது மட்டும் அந்த இடத்துல வந்து யகரம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தோன்றுது. இது வந்து உடம்படு மெய்யாக இல்லாமல், ஏன்னா வந்து நிலைமொழியும் வருமொழியும் வரும்போது உயிரா வரும்போதுதான் உடம்படுமை வரும். இங்க வருமொழியில ககரம் என்ற வல்லினம் தான் வருது. அப்படி இருக்கும்போது இங்க யகரம் தோன்றுது அப்படின்னு கேரள பாணினி சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் கொடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தல கூட்டல் இக்கு தலைக்கு, மல கூட்டல் இக்கு மலைக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இங்க இந்த தலைக்கு மலைக்கு அப்படிங்கிற சொற்கள் வந்து நம்மளுடைய வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும் அப்படிங்கிற நூற்பாப்படி தலை கூட்டல்கு தலைக்கு, மலை கூட்டல்கு மலைக்கு அப்படிங்கிறது தான் வருது. இங்க லகரம் லை லைகாரம் இது ரெண்டத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தலைக்கு அப்படின்னும் போது த ல இ இக்கு அப்படின்னு சொல்லும் போது லாவையும் ஈயையும் சேர்த்து லை அப்படிங்கிற ஒளி உருவாகிறத நம்ம கவனிக்கலாம். தமிழ் மொழியில சந்தியக்கரங்களா இருக்கக்கூடிய ஐகாரம் ஔகாரம் ஆ இ அப்படின்னும் ஆ உ அப்படிங்கிற 2 எழுத்துக்களோட சேர்ந்து வர்றதனுடைய அமைப்பு தான் வந்து தலைக்கு மலைக்கு அப்படிங்கிற சொற்கள்ல வந்து காணப்படுது. அது மொழி மாற்றத்துல கேரளத்துல வந்து வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த மொழிக்கு இலக்கணம் வகுப்பதற்காக கேரள பாணினி தலைக்கு மலைக்கு அப்படின்னும் போது இடையில யகரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விதி அமைச்சிருக்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். இது மொழி மாற்றத்தினால அந்த மொழி மாற்றத்திற்கு கேரள பாணினி உருவாக்கிய இலக்கணம் அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது இரட்டல் அப்படிங்கிற ஒன்று. தமிழ் மொழியில இரட்டல் என்ற புணர்ச்சி அமைப்பு இல்லை. மலையாளத்துல இரட்டல் அப்படிங்கிற பிரிவு வந்து கூறப்பட்டிருக்கு. தமிழ்ல இரட்டல் அப்படின்னு மலையாளத்துல கூறப்பட்ட புணர்ச்சி வகையில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே தோன்றல், அதாவது மிகுதல் அப்படிங்கிற ஒரு வகைக்குள்ளேயே வந்து தொல்காப்பியர் பெரும்பாலான செய்திகளையும் வந்து சொல்லிடுறாரு. வடமொழி இலக்கண மரபினை பின்பற்றி தான் கேரள பாணினியத்தை இயற்றி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அதே செய்திகளை வந்து கேரள பாணினி எடுத்துக்கிட்டு 4 வகையா புணர்ச்சியை பிரிச்சு துவித்தம் அப்படிங்கிற இரட்டல் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வந்து எடுத்திருக்கிறாரு. ஆனா வடமொழி மரபையே எடுத்துக்கிட்டு தமிழ் மொழிக்கு இலக்கணம் சொன்ன வீர சோழியமும் இங்க இருக்கு. வீர சோழியமும் சந்தி என்ற பெயரையும் உள்ள இருக்கக்கூடிய புணர்ச்சி வகைகளுக்கு அதே ஆகமம் ஆதேசம் லோபம் அப்படிங்கிற அதே பெயரை தான் கொடுத்திருந்தாலும் வீர சோழியம் துவித்தம் அப்படிங்கிற ஒரு வகையை வந்து பயன்படுத்தல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட வேண்டியது. இங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ் மொழிக்கு துவித்தம் அப்படிங்கிற ஒரு வகை வந்து பொருந்தாது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. மலையாளத்துல இரட்டல் புணர்ச்சி அப்படிங்கிறது ஆற்றலுடைய ஓசையுள்ள எழுத்துக்கள் வந்து இரட்டிக்கும். ஆகமத்துக்கும் துவித்தத்துக்கும், அதாவது மிகுதலுக்கும் இரட்டலுக்கும் உள்ள மெல்லிய வேறுபாடு என்ன அப்படின்னா, ஆகமத்துல
புணரக்கூடிய சொற்கள் இல்லாது வேறு ஒரு யகரமோ வகரமோ வந்து சேரும். ஆனா இரட்டல்ல புணரக்கூடிய எழுத்துக்கள்ல ஓர் எழுத்து அதிகரிக்கிறதுனால இதை இரட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரட்டல் எப்படி நிகழும் அப்படின்னா, ஆற்றலுடைய சொற்கள் இரட்டிக்கும், ஆற்றல் குறைந்த சொற்களினுடைய இரட்டிப்பு மிகவும் குறைவா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேரள பாணினி சொல்லியிருக்காரு. இங்க ஆற்றலுடைய எழுத்துக்கள் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு மலையாள எழுத்துக்களினுடைய அமைப்பை பார்க்கும்போது வடமொழி அமைப்புல இருக்க மாதிரி க வர்க்கங்களாக தான் இருக்கும். வர்க்க எழுத்துக்கள் அங்க இருக்கும். க க க க ங அந்த மாதிரியான வர்க்க எழுத்துக்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வல்லெழுத்துக்கள் 6, மிகு வல்லினம் 5, மிருதுகள் 5, கோஷங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் 5, உரசொலிகள் என்ற 3 ஆகிய 24 மெய்கள் வந்து ஆற்றலுடைய ஒலிகளாக இரட்டலை கொண்டு வருகிறது. இதில் ஆற்றல் குறைந்தனவாக மெல்லினம் 6, இடையினம் 6, அகாரம் 1 என்று 13 மெய்கள் மிக சில இடங்களில் மாத்திரம் இரட்டிப்பை கொண்டு வருகிறது. ஆற்றலுடைய 24 மெய்கள் வரும் புணர்ச்சியை இரட்டல் நிகழும் அப்படிங்கறத வந்து கேரள பாணினியம் சொல்லும் போது, கராதி கரம் உஷ்டாவும் மிருது கோஷங்களும் திருடம், பஞ்சமம் மத்தியமம் ஹாவும் சிதிலாபிதமாய் வரும் என்கிறது. இக்காரிகைக்கு எடுத்துக்காட்டு கூறும்போது கேரள பாணினி கையாண்ட சொற்களுக்கு தனித்தனியே நூற்பா தொல்காப்பியத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவர் எவையெல்லாம் இரட்டும் அப்படின்னு மொத்தமா ஒரு தொகுப்பை வழங்கிட்டு கீழே எடுத்துக்காட்டுகள் கொடுக்கும்போது அந்த எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் தொல்காப்பியத்துல தனித்தனி நூற்பாக்கள் தந்து தொல்காப்பியர் விளக்கி இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது தல கூட்டல் கெட்டு தலக்கெட்டு அப்படின்னு மலையாளத்துல வருது. கை கூட்டல் தொழில் கைத்தொழில். இத தமிழ்ல தொல்காப்பியர் எப்படி சொல்றாருன்னா, ஐகார இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகுமே அப்படின்னு தொல்காப்பிய எழுத்ததிகார 281வது நூற்பாவில சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு யானைக்கோடு அப்படிங்கறத உரையாசிரியர்கள் கொடுக்குறாங்க. அடுத்தது பனி கூட்டல் புற பனிப்புற. இத சொல்லும் போது இகர இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகுமே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். அதே மாதிரி பூ என் ஒரு பெயர் ஆயியல் வின்றே ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க மிகுதலும் அப்படின்னும் போது வல்லெழுத்தும் மிகும் மெல்லெழுத்தும் மிகும் என்று இவர் உரட்சி சொல்லியிருக்கிறாரு. ஆனா கேரள பாணினியத்துல உரட்சி சொல்லாம வல்லெழுத்து மட்டும் மிகும் அப்படின்னு பூ கூட்டல் தட்டம் பூத்தட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் கூட்டெழுத்துக்கள் இடம்பெறும் போது எப்படி இரட்டல் நிகழ்கிறது அப்படிங்கிற செய்தி கேரள பாணினியத்துல காணப்படுது. தமிழ்ல கூட்டெழுத்துக்கள் இல்ல அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேணும். மலையாளத்துல கூட்டெழுத்துக்கள் நிகழும் போது அந்த கூட்டெழுத்துக்கள் தனி சொற்களாக நிற்குது அப்படின்னா அந்த கூட்டெழுத்துக்களுடைய தனி சொற்கள்ல இடையெழுத்துக்கள்ல வந்து கூட்டெழுத்துக்கள் வருது அப்படின்னா அங்க ஒற்று இரட்டித்து வரும் அப்படிங்கிறது கேரள பாணினி கூறக்கூடிய செய்தி. எடுத்துக்காட்டு லக்ஷ்மி என்ற சொல்லினுடைய லக்ஷ்மி என்ற உச்சரிப்பிலும் பஸ்மம் என்றது பஸ்மம் அப்படிங்கிற உச்சரிப்பிலும் வந்து வரும் அப்படிங்கிறது கேரள பாணினி குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி. ஆனா தற்கால மலையாளத்துல பிற்கால இலக்கணிகளும் வந்து இந்த இரட்டிப்பு கூட்டெழுத்துக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறாங்க. இப்ப வந்து இந்த கூட்டெழுத்துல ஒற்று மிகாம ஓர் ஒற்றை மட்டும்தான் வைத்து பயன்படுத்துறாங்க. இதற்கு முன்னாடி வந்து சுட்டிற்கு முன்னாடி உயிர் வரும்போது அங்க யகரம் வகரம் எவ்வாறு தோன்றியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப சுட்டிற்கு முன்னாடி மெய் எழுத்து வருது அப்படின்னா அங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் புணர்ச்சியில ஏற்படுது அப்படிங்கறத இப்ப பார்க்கணும். தொல்காப்பியத்துல சுட்டெழுத்தின் முன்னர் ஞா நா மா ஆகிய மெய் வந்தால் ஒற்று மிகும் அப்படிங்கிற ஒரு நூற்பா இருக்கு. அதே மாதிரி யகரம் வகரம் வருமொழியாய் வந்தால் வகரம் தான் வரும், அங்க வந்து யகரம் வராது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு சுட்டின் முன்னர் ஞா நா மா தோன்றேன் ஒட்டிய ஒற்றிடை மிகுதல் வேண்டும் என்று தொல்காப்பிய எழுத்ததிகார 206வது நூற்பாவும் யாவா முன்வரினே வகரம் ஒற்றும் என்ற நூற்பாவும் கூறப்பட்டிருக்கு. இதே செய்திய மலையாளத்திலையும் வந்து கேரள பாணினி சொல்லியிருக்கிறாரு.
இந்த வழக்கு மலையாளத்துல இன்றளவும் இருக்கிறது அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆ கூட்டல் நகரம் அந்நகரம், ஈ கூட்டல் மாதிரி இம்மாதிரி, அ கூட்டல் ஞாயிறு அஞ்ஞாயிறு, ஈ கூட்டல் வண்ணம் இவ்வண்ணம். இதனை விளக்க சுட்டெழுத்து பின்வந்தால் மெய்யேதும் வித்தம் ஆர்ந்திடும் அப்படின்னு கேரள பாணினி சொல்லியிருக்கிறார். வருமொழி முதலில் வருவது ஆற்றல் குறைந்த மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா சுட்டெழுத்துக்களை நீட்டினால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கிட்ட இந்த நீட்டி ஒழிக்கக்கூடிய சுட்டெழுத்தினுடைய வடிவம் தமிழ் மொழியில இல்ல. மலையாளத்துல அது இப்போ வரைக்குமே கையாளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈ கூட்டல் ஆள் அப்படிங்கிறத ஈயாள் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஈ சட்டை ஈ அப்படின்னு நெடிலாக நீட்டி ஒழிக்கக்கூடிய வழக்கம் மலையாளத்துல வழங்கி வருது அப்படிங்கறத கேரள பாணினியம் குறிப்பிடுது. அடுத்தது திரிதற் புணர்ச்சி. திரிதற் புணர்ச்சியில தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய பல செய்திகளையும் தொகுத்து கேரள பாணினி வழங்கி இருக்கிறார். தொல்காப்பியத்துல கூறப்பட்டிருக்கக்கூடிய லகார இறுதி நகார இயற்றே அப்படிங்கிற 367வது நூற்பாவையும், மெல்லெழுத்து எய்யின் நகாரமாகும் அப்படிங்கிற 398வது தொல்காப்பிய எழுத்ததிகார நூற்பாவையும், அல்வழி எல்லாம் உரழன மொழிப என்ற 399வது நூற்பாவையும் இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து கேரள பாணினி லகாரம் வத்சியமாய் தீரும் தவர்க்கம் பரமாவுகில் லகாரமெங்கில் மூத்தன்யம் வினாமக்கிரிய யானிது என்ற நூற்பா வழி கேரள பாணினி விளக்கியிருக்கிறார். எடுத்துக்காட்டு நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்து எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுவது மாதிரி கொடுக்கப்படாம சொற்கள் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அதாவது பத இடைப்புணர்ச்சிகளை தான் பெரும்பாலும் கேரள பாணினி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்க எடுத்துக்காட்டுகளும் அந்த மாதிரிதான் இருக்கு. அகல் கூட்டல் துண்ணு அப்படிங்கிற சொற்களுக்கு அகற் கூட்டல் துண்ணு என்று மாறி அகற்றுண்ணு அப்படின்னு மாறி இப்போ பேச்சு வழக்குல அகற்றுண்ணு அப்படின்னு வழங்கப்பட்டு வருது. தொல் கூட்டல் 100 90 90, கேள் கூட்டல் தூ கேத்து கேட்டு என்று மாறுவதாக இந்த நூற்பாக்கள் வழியா கேரள பாணினி குறிப்பிடுறார். இதே மாதிரி தொல்காப்பியம் கூறக்கூடிய மெல்லெழுத்து எய்யின் நகாரமாகும் மெல்லெழுத்து எய்யின் நகாரமாகும் என்ற புள்ளி மயங்கியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நகரம் நகரம் பற்றிய நூற்பாக்களுடைய செய்திய பிரத்யாதி தகாரமோ நாசோத்தமோ பரம்பேனம் வினாமக்கிரிய செய்திதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல பிரத்யம் என்பது உருபு, நாசோத்திரம் என்பது மெல்லினம். இத கேரள பாணினி 22வது காரிகை சொல்லுது. இந்த வினாமம் அப்படிங்கிற சொல்ல இவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வினாமம் அப்படிங்கிறது மேல்ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒளிய கீழ்ஸ்தானத்துல ஒலிக்கிறது தான் வினாமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது லகரத்தை நகரமாக மாற்றுவது, லகரத்தை நகரமாக மாற்றுவது என்பதை வினாமம் என்ற பெயர்ல கேரள பாணினி குறிப்பிட்டிருக்கிறாரு. இது பிற்கால இலக்கண வளர்ச்சியில ஏற்பட்டக்கூடிய ஒரு புதிய சொல் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். தொல்காப்பியர் கூறக்கூடிய மறுபடியும் நகார இறுதி வள்ளெழுத்து எய்யின் ரகாரமாகும் வேற்றுமை பொருட்கே அப்படின்னு தொல்காப்பியம் 333வது நூற்பா கூறுது. இந்த செய்தி இந்த கருத்து கேரள பாணினி கூறும்போது மாறுபட்டு மறுத்து கூறியிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னன்னா கரத்தின் முன்பு லா தேசம் முன் பின் பொன் என்ன நாவின என்று சொல்றார். இங்க நகார இறுதி வள்ளெழுத்து எய்யின் ரகாரமாகும் வேற்றுமை பொருட்கே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா பொன் கூட்டல் குடம். பொன் அப்படிங்கிற நகர இறுதிக்கு முன்னாடி வள்ளெழுத்து வரும்போது நகரம் ரகரமா மாறும் அப்படிங்கிறதுதான் தொல்காப்பியம். ஆனா மலையாளத்துல இக்கால வழக்குல இருக்கக்கூடியதான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லி இலக்கணம் வகுத்திருக்கிறாரு கேரள பாணினி. என்னன்னா பொன் கூட்டல் குடம் அப்படிங்கிறது பொற்குடம்னு மாறாம பொல்குடம் அப்படின்னு மாறி இருக்கு. அந்த லகரத்தோட சேர்ந்து ககரத்துக்கு ஒற்று ஏற்பட்டு இங்க திகழ்ந்திருக்கு. பொல்குடம் அப்படின்னு மாறுது. பின்கூட்டல் பாடுங்கிறது பிற்பாடுன்னு மாறாம பில்பாடு அப்படின்னு மலையாளத்துல வழங்கப்படுது. சோ அதனால இப்ப இன்றைய காலத்துல மலையாள மொழியில அவருடைய காலத்துல மலையாள மொழியில வழங்கி இருந்த சொல்லுக்கு அவர் இப்படி இலக்கணம் அமைச்சிருக்கிறது தெரியுது. தொல்காப்பியர் உணர்ச்சியாக மகரம் இனம் மெல்லினமாக திரியும் என்ற நூற்பாவில
செய்தியையே மெல்லினமாய் மாறும் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிறாரு. வர்க்கியங்கள் பரமாய் வந்தால் அதாதின் பஞ்சமம் வராம் அப்படின்னு சொல்றாரு. வருமொழியில வல்லினம் வருது அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் வல்லினத்துக்கு இனமான எழுத்தாக மாறும் அப்படிங்கிறது, இனமான எழுத்தாகவும் மாறும் அப்படிங்கிறது தொல்காப்பிய நுட்பா. இதையே கேரள பாணினி என்ன சொல்றாரு அப்படின்னா, வல்லினம் வருது அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் என்ற அனுஸ்வாரம் பஞ்சமமாக மாறும்னு சொல்றாரு. இங்க பஞ்சமம் அப்படிங்கிறது எழுத்து வரிசையில் இருக்கக்கூடிய மெல்லினத்தை குறிக்குது. க க க க ந என்ற பஞ்சமத்தை குறிப்பதாக இருக்கிறது. இந்த பஞ்சமம் வரும் அப்படின்னு கேரள பாணினி சொல்றாரு. மக்கான் புள்ளிமுன் அத்தே சாரியை என்ற செய்தி மகரம் நிலைமொழி ஈற்றில் வரும்போது அத்து என்ற சாரியை இடம்பெறும் என்பது தொல்காப்பியரினுடைய விதி. இந்த அத்து என்ற சாரியை இடம்பெறும் அப்படிங்கிற செய்திய கேரள பாணினி கொஞ்சமா மாற்றி இருக்கிறாரு. இங்க அத்து அப்படின்னு வர்றதா சொல்லல, இத்து அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்து இத்து என்ற ஒளி சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க அத்துச்சாரியை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிற்காலத்துல அவங்க கிட்ட மாறி இருக்கு, இல்ல அதை மறந்துருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு தனம் கூட்டல் ஆள் அப்படின்னு வரும்போது தனத்தால் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இவ்விரு நூலினுடைய புணர்ச்சி செய்திகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் போது தமிழில் உள்ள வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்ற பாகுபாடு கேரள பாணினியத்துல இல்ல அப்படிங்கிற செய்தி நமக்கு முதலாவதா கிடைக்குது. சான்றுகள் இலக்கிய சான்றுகளா அல்லாம வழக்கு சொற்களாக அமைந்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. தம் கால மொழிக்கு இலக்கணம் வகுக்கும் முயற்சியாக கேரள பாணினி இந்த நூலை அமைத்துள்ளார். இதுக்கு முதல் முயற்சியாகவும் மரபை தொடங்கி வைக்கும் முயற்சியாகவும் கேரள பாணினியினுடைய இந்த இலக்கண நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை பின்பற்றிதான் பிற்காலத்துல எழுந்த மலையாள இலக்கணங்களும் புணர்ச்சிய 4 வகையாக பிரிச்சு வகைமை செய்திருக்கிறாங்க. தொல்காப்பியர் 6 இயல்கள்ல கூறிய புணர்ச்சி பற்றிய செய்திய நன்னூலார் 3 இயல்கள்ல தொகுத்து வழங்கியிருக்கிறார். இது அந்த 12 நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட மாற்றத்தையும் இலக்கணத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து ஏற்பட்ட மாற்றத்தையும் நம்மளால உணர முடியுது. அதற்கும் பிறகு 20ஆம் நூற்றாண்டில் எழுந்த கேரள பாணினியத்துல ஒரே இயல்ல வெறும் 25 நூற்பாக்கள்ல தன்கால மொழியில இருக்கக்கூடிய புணர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து கூறி இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இதுல இருந்து புணர்ச்சி காலந்தோறும் மக்கள் பேசும் மொழியில இயல்பாய் அமைறதுனால அத முழுசையும் எடுத்து விதந்தோத அவசியமற்றதாகிறது அப்படிங்கிற கருத்தை இந்த கேரள பாணினியில இருக்கக்கூடிய புணர்ச்சியினுடைய சுருக்கம் நமக்கு தருது. கால வேறுபாட்டால மொழியில ஏற்பட்ட மாற்றம், இலக்கண உருவாக்கத்தினுடைய தேவை, அவை அமைந்த விதம் என தொல்காப்பியம் கேரள பாணினியத்திற்கும் பெரும் வேற்றுமை காணப்பட்டாலும் அடிப்படையில இலக்கண அமைப்பு 20 நூற்றாண்டுக்கு முந்தைய தொல்காப்பியத்தினோட ஒத்து போவதாகவே இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இத இந்த ஆய்வின் மூலமா அறியப்படக்கூடிய செய்தியாக நான் இங்க பதிவிடுறேன். இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னா, தொல்காப்பியம் துணை நூல்கள், தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், கழக வெளியீடு இளம்பூரணருடைய உரை, கேரள பாணினியம் தமிழ் மொழிபெயர்ப்பு மா இளைய பெருமாளுடையது, முதற் பதிப்பு கேரள பல்கலைக்கழக வெளியீடு, கேரள பாணினியம் சயானா பவுண்டேஷனுடைய 2017 வருடத்துல வெளிவந்த பதிப்பு, மலையாள இலக்கண வரலாறு வேசா அருள்ராஜினுடையது, கேரள பல்கலைக்கழக வெளியீடு, தொல்காப்பிய ஆராய்ச்சி சி லக்குவனார் பூம்புகார் பதிப்பகம், இளங்குளம் குஞ்சன் பிள்ளையுடைய சாகித்ய சரித்திர சங்கிரகம் என்ற நூல், நன்னூல் எழுத்ததிகாரம் முல்லை நிலையம். இவையெல்லாம் நான் என்னுடைய ஆய்வுக்காக பயன்படுத்திய துணை நூல்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இங்க என்னுடைய ஆய்வினுடைய ஒரு தலைப்பை உங்க முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும்